வணக்கம் மக்களே. தமிழக அரசியல்ல புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது பிரச்சார நிகழ்வுகள்ல தொடர்ந்து அதிமுக, திமுக, பாஜக என முக்கிய கட்சிகள் அனைத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி பேசினது எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிலையில ஜெகன்மோகன் ரெட்டியின் அறிவுறுத்தலின் பேரில் தான் விஜய் பாஜகவை விமர்சனம் பண்ணாம தவிர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஜனநாயகன் பட விவகாரமும் இதன் பின்னணியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சேலம் நகர்ல நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல விஜய் ஆற்றிய உரை தமிழக அரசியல்ல புதிய விவாதங்களை உருவாக்கி இருக்கு. வழக்கம் போல திமுகவையும் அதன் தலைவரும் தமிழக முதலமைச்சருமாகிய மு.க.ஸ்டாலினையே முழுவதுமா டார்கெட் செஞ்சிருந்தது அவரோட பேச்சு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டம் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில இருக்கிற கேவிபி கார்டன் வளாகத்துல நடைபெற்றுச்சு. மாவட்ட நிர்வாகிகள் பேசினதுக்கு அப்புறம் கட்சி தலைவர் விஜய் பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேசும்போது அவர் முக்கியமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மட்டுமே கடுமையா விமர்சனம் பேச ஆரம்பிச்சாரு. நிகழ்ச்சியில தொடர்ந்து விஜய் பேசும்போது மக்களை ஏளனமாக பார்ப்போம், அரசியல் பண்பாட்டுக்கு மாற்றாக மக்கள் நலனில் மையம் கொண்ட ஆட்சி கண்டிப்பா தேவை. தமிழ்நாடு ஒரு மாநிலமாக மட்டுமல்லாம தனது வீடு என்னையும் எனது கட்சியையும் குறைத்து மதிப்பிடும் அரசியல் எதிரிகளுக்கு மக்கள் ஆதரவே பதிலாக இருக்கும். தனித்து அரசியல் கட்சி தொடங்கி மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருப்பது பெரிய சாதனையா இருக்குது. தமிழகத்தின் அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கு. தற்போதைய ஆட்சிய மக்கள் விரும்பல அப்படின்னும் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களை நேசிக்கும் மனப்பான்மை இருந்தால் நல்லாட்சி சாத்தியம் அப்படின்னு பேசியிருந்தாரு. சமீப காலமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் குறித்து விமர்சனங்களை முன் வச்சு பேசிட்டு வந்த விஜய் சேலம் கூட்டத்துல இவங்க பேர்களை கூட குறிப்பிடாம தவிர்த்தது அரசியல் வட்டாரங்கள்ல கவனத்தை ஈர்த்திருக்குது. திமுகவே முக்கிய அரசியல் எதிரி அப்படின்னு அவர் குறிப்பிட்டது ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சேலம் மாவட்டத்திலையும் சொன்னாரு. இந்த மாற்றத்திற்கான பின்னணி குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வருது. முக்கியமா ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் உடனான சந்திப்பு காரணம் என சொல்லப்படுது. சென்னையில சமீபத்துல ஜெகன்மோகன் ரெட்டி இல்ல திருமண நிகழ்வுல விஜய் கலந்துகிட்டாரு. அதன் பின்னர் நடைபெற்ற தனிப்பட்ட சந்திப்புல அரசியல் ஆலோசனை நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது. அப்போது தேவையற்ற அரசியல் மோதல்களை தவிர்த்து முக்கியமான எதிரியை மட்டும் குறிவைத்து பேச வேண்டும் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி விஜய்க்கு அறிவுரை வழங்கியதாக தகவல் வெளியாயிருக்குது. இந்த ஆலோசனையின் தாக்கமே சேலம் கூட்டத்துல விஜயோட பேச்சு மாற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்னும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. மற்றொரு காரணத்தையும் அரசியல் பார்வையாளர்கள் இங்க குறிப்பிடுறாங்க. விஜய் நடிப்புல கடைசியா உருவாகிற ஜனநாயக படம் இன்னும் வெளிவராம இருக்குது. தணிக்கை குழு உடனான மோதல் காரணமாக படத்தை வெளியிட முடியாம பட நிறுவனம் தொடர்ந்து தவிச்சிட்டு வர்றாங்க. நீதிமன்ற வழக்குகளும் கை கொடுக்காத நிலையில தற்போது வழக்கு வாபஸ் பெறப்பட்டு மறு தணிக்கைக்கு சென்றிருக்குது. இந்த நிலையில ஜெகன்மோகன் ரெட்டி மூலமாக விஜய் அமைதியாக இருந்தால் படத்தை வெளியிட உதவுமாக டெல்லி மேலிடம் சொன்னதாக சொல்லப்படுது. அதை அடுத்து விஜய் தனது பேச்சுல பாஜக பேர்ல உச்சரிக்காம விஜய் அடக்கி பேசினாரு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. இந்த நிலையில சென்னையில செய்தியாளர்களை சந்தித்து பேசின பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கிட்ட விஜய் பேசியது குறித்து கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். அதுக்கு பதிலளித்த அவர், பாவம் விஜய், அனுபவமே இல்லாதவர், முதல்ல வீட்டை விட்டு அவர் வெளியே வரணும், ஒரு நடிகையின் பெயரை சொல்லி நடிகையிட்ட இருந்து அவர் முதல்ல வெளியே வரணும், அப்பதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்ல தலைவர்கள் வழி நடத்திய இயக்கங்கள் பற்றி நல்லதாக அவர் பேசணும் அப்படின்னு சொன்ன நைனா நாகேந்திரன் ஒரு நடிகையின் பெயரை சொல்லி பொதுவெளியில குறிப்பிட்டு கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நைனாரின் இந்த விமர்சனத்துக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்குது. தாவேக தலைவர் விஜய் மற்றும் நடிகை திரிசா தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்கிறதுக்கு அந்த கட்சியோட சீனியர், அதாவது தாவேக கட்சியோட சீனியர் நிர்வாகியான செங்கோட்டையன் பதிலடி கொடுத்திருக்கிறாரு.
பாஜக ஒரு கட்சியா அப்படின்னு கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன் நயினார் நாகேந்திரன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. சேலம் மாவட்டத்தில் நடந்த தாவேகா கூட்டத்துல அக்கட்சியின் தலைவர் விஜய் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 3 கட்சிகளையும் காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நயினார் நாகேந்திரன் தொடர்ச்சியாக விஜயின் தங்கள் கூட்டணிக்கு எப்படியாவது வரணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா விஜயோ தொடர்ந்து பாஜகவை அட்டாக் பண்ணி பேசிட்டே தான் இருந்தாரு. இந்த நிலையில தான் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் பேசும்போது, பாவம் விஜய்க்கு எதுவுமே தெரியாது, அனுபவம் இல்லாதவர், விஜய் முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும், திரிஷா கிட்ட இருந்து வெளியே வந்தா தான் எல்லாமே நடக்கும், குடும்பத்துடன் நல்ல உறவு வைக்கணும் அப்படின்னு பேசி இருந்தாரு. விஜயின் சொந்த வாழ்க்கை குறித்தும் நடிகை திரிஷா குறித்தும் நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பது சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. இதற்கு திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி, NV சோமு உள்ளிட்ட பலர் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா நடிகை திரிஷா குறித்து தவறாக பேசிய நயினார் நாகேந்திரன் தொடர்பாக எதுவும் பேசாம பாஜகவில் இருக்கும் குஷ்பு, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் அமைதியா இருக்கிறாங்க. இதற்கு தாவேகா நிர்வாகிகள் பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. ஏற்கனவே நாஞ்சில் சம்பத் ரூபாய் 4 கோடி சிக்கலில் சிக்கி தவிக்கும் ஒரு நபர் இந்த நயினார் நாகேந்திரன் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவது இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை. முதல்ல உங்க முதுகுல படிந்திருக்கும் கரைகளை கங்கை நீரால கழுவுங்க. விஜய் மீது விழுகிற அங்கீகார வெளிச்சம் உங்கள் கண்களை கூச செய்கிறது. பொறாமை தீயில் வெந்து கொண்டிருக்கும் நீங்கள் வரம்பு மீறி விமர்சித்தால் தமிழக பெண்கள் கொடுக்கும் பதிலடிக்கு உங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. தற்போது தாவேகாவின் முக்கிய நிர்வாகியான செங்கோட்டையனும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக செங்கோட்டையனிடம் நயினார் நாகேந்திரன் திரிஷா விஜய் குறித்து விமர்சனம் பண்ணதை பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. அதற்கு செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா, பாஜக ஒரு கட்சியா, நயினார் நாகேந்திரன் ஒரு ஆளா அப்படின்னு கடுமையான பதிலடி கொடுத்திருந்தாரு. செங்கோட்டையனின் இந்த பேட்டி தாவேகாவினரால் சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் மோதல் இருந்து வரும் சூழலில் தற்போது செங்கோட்டையன் நயினார் நாகேந்திரன் ஒரு ஆளா அப்படின்னு பேசி மோதல கொண்டு சென்றிருக்கிறாரு. இதுக்கு இடையில திருச்சி அரசு பொது மருத்துவமனையில மர்ம நபர் ஒருவர் ஆண் குழந்தைய கடத்தி சென்றிருப்பதாக வரும் செய்திகள் மிகுந்த வேதனை அளிப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவுல என்ன சொல்லியிருக்கிறார்னா, திருச்சியில அரசு பொது மருத்துவமனையில பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தைய மர்ம நபர் ஒருவர் தடுப்பூசி போடுவதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றிருப்பதாக செய்திகள் வந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்குது. மக்களுக்கான அரசு அப்படின்னு மார்தட்டி கொள்ளும் இந்த ஆட்சியில அரசு மருத்துவமனையிலேயே ஒரு தாயின் மடியிலிருந்து குழந்தை பறிபோகும் அவலநிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலாகும். தமிழகத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்துல தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். குழந்தையை விரைவாக மீட்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அந்த பிஞ்சு குழந்தையை பிரிந்து தவிக்கும் பெற்றோருக்கு நீதி கிடைக்க செய்யணும். மேலும் இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்துல தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சியம் என்று மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும். அத்தோடு உடனடியாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குறிப்பாக பிரசவ வார்டுகளில் எவராலும் ஊடுருவ முடியாத அளவிற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும். அதை உறுதி செய்ய பயோமெட்ரிக் முறை அல்லது அடையாள அட்டை சரிபார்ப்பு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தாவேகா கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர்கள் விருப்ப மனுவை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்படுவதாக தாவேகா பொதுச் செயலர் அறிவித்திருக்கிறாரு. தாவேகா பொதுச் செயலர் என் ஆனந்த் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த பதிவுல கழக தோழர்களுக்கு வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கழக தோழர்கள் தங்களுடைய விருப்ப மனுவை பெறுவதற்கும் அதனை சமர்ப்பிப்பதற்கும் கடைசி தேதி நேற்று, அதாவது 14ஆம் தேதி அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில கழகத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகள் காரணமாக வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் பெரும்பாலான கழக தோழர்களால் விருப்ப மனுவை சமர்ப்பிக்க முடியாமல் போனதாக தெரிவிச்சுட்டு வர்றாங்க. எனவே தோழர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க
விருப்ப மனுவை பூர்த்தி செய்து அளிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுகிறது. விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க அதுதான் கடைசி நாளாகும். கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு அதுல எக்ஸ்தலத்துல என்ன ஆனந்தம் சொல்லியிருக்கிறாரு. விஜய் திரிஷா குறித்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. தாவேக தொண்டர்களும் அதற்கு சோசியல் மீடியாக்கள்ல தொடர்ந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. தாவேகாவோட மூத்த நிர்வாகிகளும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. தேர்தல் நடக்கிறதுக்குள்ள இன்னும் நிறைய மோதல்கள், நிறைய சந்திப்புகள் நடக்க இருக்குது. அதுவரை நாமும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.